வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ்ல வந்து வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்ல வெப்சைட்டை வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணி அதை அப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு ஏடபிள்யூஎஸ் மார்க்கெட் பிளேஸில் வந்து வேர்ட்பிரஸ்னு டைப் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஒன்றையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காஸ்ட் வந்து என்னென்ன காஸ்ட் எவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சூஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருக்குங்க. ஃப்ரீ ட்ரையலை சூஸ் பண்ணிக்கிறேன். இதிலெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இங்கே டிஃபால்ட்டாக 10 GB தான். இங்கே வந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்வரோட அந்த இன்ஸ்டன்ட்டோட நேம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி குரூப்பை அவனே ஆட் பண்ணியிருப்பான். இது கண்டிப்பாக அலோவ் கொடுக்கணும். இந்த எஸ்எஸ்ஹெச் மட்டும் வேணுன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஐபி கொடுத்துக்கோங்க. ப்ரொடக்ஷனுக்கு நான் டெமோவுக்கு அப்படியே கொடுத்துக்கிறேன். அடுத்து லான்ச். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ கேட்கும். இந்த இடத்துல வந்து எந்த கீ டிஃபால்ட்டாக அவன் கொடுத்துருக்க கீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம ஒரு கீ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கஸ்டமைஸ்னால் நான் வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இங்கே போய்ட்டு நியூ கீயை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கீ நேம் கொடுத்துக்குங்க. வேர்ட்பிரஸ் டெமோ அது வேணாம். நம்ம வந்து ஐடி தமிழன் டெமோ கீனே கொடுத்துக்கலாம். கீனு கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு லான்ச் கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து வேர்ட்பிரஸ் வந்து கொஞ்சம் எல்லா சர்வீசஸும் லான்ச் பண்ணி அப்பாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது வந்து லான்ச் ஆகி வரட்டும். இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்துடும், சீக்கிரமாக வந்துடும். எப்படி ஒரு 30 to ஒரு 60 மினிட்ஸாக அது எடுத்துக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லான்ச் ஆகி வரட்டும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 1 மினிட் 2 மினிட் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த ஆக்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதோட ஆக்ஷனில் போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட பப்ளிக் ஐபி எடுத்து ஓப்பன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். வேர்ட்பிரஸ் சைட் வந்து ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஓகே, இங்கே பாருங்கள் சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டிஃபால்ட்டு வேர்ட்பிரஸ் பேஜ் வந்துருச்சு. இதில் வந்து அட்மின் லாகின் பண்ணி நம்ம எடிட் பண்ணணும். நம்ம கஸ்டமைஸ்க்காக அட்மின் லாகின் கொடுத்தோன்னா யூசர் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் தான். அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆக்ஷனில் போய்ட்டு இங்கே வந்து இந்த லாகில் போய் செக் பண்ணி பார்த்தோன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி அட்மினோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும். அதை நம்ம எடுக்கணும். கீழே இன்னும் போங்க, ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஓகே இங்கே இருக்குது பாருங்கள். யூசர் நேம் வந்து யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து இது காப்பி பண்ணிவிட்டு யூசர் பாஸ்வேர்டு இது பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் கொடுத்தோம் அப்படின்னா லாகின் ஆகிடும். பாருங்கள் லாகின் ஆகிடுச்சுங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் வந்து இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம என்ன நம்ம வேணுமோ நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதில் வந்துட்டு இதில் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு எடிட் பண்ணி காட்டணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எடிட்டில் போயிட்டு இங்கே வந்து நம்ம வந்து வெல்கம் டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் வந்து வெல்கம் டு ஐடி தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஐடி தமிழ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கிறதுல வந்து ஹலோ ஐடி தமிழன் கொடுத்துட்றேன். ஹலோ ஐடி தமிழன் சரி ஓகே, ஹலோ தமிழன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே அப்டேட்னு கொடுத்தோம். ஓகே, இங்கே பாருங்கள் அது வந்து எரர் ஆகிடுச்சு. இப்போ அப்டேட் கொடுத்தேன், அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹலோ தமிழன் வந்துருச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஐடி தமிழ் யூடியூப் சேனல் வந்துருச்சு. மறுபடியும் நம்ம வந்து புதுசாகவே ஒரு இது யூஆர்எல்ல காப்பி பண்ணி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் நம்ம மாடிஃபை பண்ண வெப்சைட்டு வந்துடுச்சு. ஸோ இதாங்க நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு வேர்ட்பிரஸை வந்து டிஃபால்ட் வேர்ட்பிரஸை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் லான்ச் பண்ணி அதிலேருந்து எப்படி வெப்சைட்டாக ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதை முடிச்சதுக்கப்புறம் நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். இல்லாட்டி வந்து பில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி.